ரயில் நியூஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒரு அக்கப்போர் செய்தி தான். 12149 புனே தான்பூர் எக்ஸ்பிரஸ் இட்டார்சி ஸ்டேஷனுக்கு காலையில் 10:15 வந்துச்சு. 10:25 அங்கேருந்து புறப்பட்டது. மதியம் 1:45 ஜபல்பூர் ஸ்டேஷனில் உள்ளே வந்து நின்றுது. இட்டார்சிலேருந்து ஜபல்பூருக்கு 244 கிலோமீட்ரு. இப்போ மேட்ருக்கு வருவோம். தான்பூர் போகிறதுக்காக இட்டார்சி ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான் ஒரு பையன். டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம், வழக்கம் போல் வித்தவுட்டில் போகலான்னு வந்திருக்கிறான். அன்னைக்குன்னு பிளாட்ஃபார்மில் பார்த்துருக்கான் ஒரு 4-5 பேர் கோட்டு சூட்டெலாம் மாட்டிட்டு டிடிஆர்ஸ் நின்று இருக்காங்க. பார்த்தா இது ஒன்றும் சரியாக வராது அப்படின்னு சொல்லி வழக்கமாக போகிற ரூட்லேயே போகணும்னு முடிவு பண்ணிட்டான். S4 கோச்சிங் கீழே போனான். 2 வீலுக்கு நடுவில் ஆக்சில் இருக்குல்ல, அதில் மேலே ஏறி சாமர்த்தியமாக உட்காந்துட்டான். இப்படி வித்தவுட்டில் போவாங்கிற விஷயம் இந்தியன் ரயில்வேக்கே தெரியாது. இவன் வித்தவுட்டாக இருந்தாலும் இவன் சீட்டு கன்ஃபார்ம்டு சீட்டு, எவனும் போட்டிக்கு வர மாட்டான். ஜபல்பூர்லேருந்து ட்ரெயின் கிளம்பும்போது கேரேஜ் அண்ட் வேகன் ஸ்டாப் வந்து ரோல் அவுட் பார்க்குறாங்க. கீழே உட்காந்துட்டு பார்ப்பாங்க ஃபார்மேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு. பார்த்தா வீலுக்கு மேலே ஒரு ஆள் உட்காந்துட்டு வரதை பார்த்துட்டு உடனடியாக வாக்கி டாக்கியில் கூப்பிட்டு லோக்கோ பைலட்டை வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாப்புல அந்த எம்ப்ளாயி. எப்படி சீட்லேருந்து இறங்கி வரான் பாருங்கள். எப்படி உட்காந்துக்கிட்டு 244 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறான். விட்டா இன்னும் ஒரு 500 கிலோமீட்டர் பண்ணுவான் போல் இருக்கு. வித்தவுட் டிக்கெட்டில் போகிறதுல கின்னஸ் சாதனை பண்ணிட்டான். ஏறுறதுக்கு சிரமப்பட்டு தான் ஏறிப்பான் போல் இருக்கு. ஆனால் அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும்ல. வெளியில் வந்தோன்னே அந்த பையனை கூப்பிட்டு ஏன்டா இப்படி உட்காந்துட்டு வரேன்னு கேட்டால் டிக்கெட் எடுக்க காசு இல்லை, அதனால கீழே உட்காந்துட்டு வந்தேன்னா. டேய், உன்ன மாதிரி பல பேர் டாய்லெட்டில் நின்று வந்துட்டு இருக்கானோ, நீ போய் இங்கே உட்காந்து வந்துட்டு இருக்க அவனோடனே அவன் என்ன சொல்கிறான், அங்கே நாத்தம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் நான் இங்கே வந்து உட்காந்தாங்கிறான். அப்போ சரி, அவனுக்கு இது சூப்பர் இடம் தான். இவனை கீழே இறக்கிட்டோம், ரொம்ப கடுப்பாயிட்டான். பாருங்க என்ன முறைக்கிறானு. ரயில்வே போலீஸும் CNW ஸ்டாஃபும் இவனை விசாரிச்சிருக்காங்க. சரி போய் தொலையுது, அதே ட்ரெயினில் உள்ளே ஏறி போய் தொலைடா, கீழேலாம் போய் தொலையாதரா அப்படின்னு பரிதாபப்பட்டு ஏற்றி விட்டாங்க. S4 கம்பார்ட்மெண்ட்டில் வந்த ஒரு பேசஞ்சர் இதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு விட்டான். வீடியோ வைரல் ஆகி போச்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னா, நிர்வாகம் கூப்பிட்டு அந்த ஆள் யார், ஏன் கைது பண்ணலை, அவன் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு இந்த 2 பேரையும் பிடிச்சிக்கிட்டு இப்போ ரயில்வே போலீஸும் CNW ஸ்டாஃபும் திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் நிர்வாகம் மெமோ கொடுத்து விட்டுட்டு தானாப்பூர் போனானோ தானா ஊர் போனானோ அவனை பிடிச்சி காப்பாற்றுறேன்னு கீழே இறக்கி விட போய் இப்போ இந்த 2 பேரும் சிக்கலில் சிக்கிட்டாங்க. ட்ரெயினில் எப்படி சாமர்த்தியமாக இடம் பிடிச்சி போகிறது, எப்படி டிக்கெட்டே எடுக்காமல் போகிறது, இதுலெல்லாம் வடக்கன்சி PhD வாங்கிட்டானோ. இனிமேல் TTR ட்ரெயினுக்குள்ளே செக் பண்ணுறதை விட்டுவிட்டு கீழேயும் செக் பண்ணணும் போல் இருக்கு. TTRகள் நிலைமை இப்படி ஆகி போச்சே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.